நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து இந்த 9வது சங்கீதத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது ஒன்றை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அல்லது தலைப்பு அல்லது தீம் என்று நீங்கள் பார்த்தால், God never ignores our cries for help. உதவிக்காக நாம் தேவனை நோக்கி கதறுகிற பொழுது அவர் நம்முடைய கதறுதலை தள்ளிவிடுவதில்லை. உதவிக்காக தேவனை தேடுகிற பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கதறல்களை, நம்முடைய வேண்டுதல்களை அவர் ஒதுக்கி போடுகிற தேவன் அல்ல, தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. மாறாக நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார், நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து நடப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன் என்பது தான் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. பாருங்கள். ஸோ whenever we cry to the Lord, immediately he answers our prayers. அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ God will never forsake those who seek him. அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடாத ஒரு தேவன். forsake என்ற அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் ஆங்கிலத்தில். தேடுகிறவர்களை, தம்மை தேடுகிறவர்களை கைவிடாத ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் இந்த 9வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அதை முழுவதுமாய் வாசிக்கிற பொழுது உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் உன் நாமத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள். அவர் நம்பி இருக்கிறவர்கள் நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தான், நாமத்தை அறிந்தவர்கள் தான், ஓ இயேசுவே, கர்த்தாவே, தெய்வமே என்று கூப்பிட முடியும். அப்படி நாம் கூப்பிடுகிற பொழுது பாருங்கள், நாம் அவரை தேடுகிறவர்களாக அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை கைவிடுவதே கிடையாது. இப்போது 2 காரியங்கள் தான் அதில் நாங்கள் பார்க்க முடியும். யாரெல்லாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, அவரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்களோ, அவரிடத்தில் அவர்கள் தேடுகிறார்களோ, அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களையெல்லாம் அவர் கைவிடுவதில்லை. கைவிடுவதில்லை என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை கைவிடுவதில்லை சொன்னால் பார்க்கலாம், மனுஷனாக இருந்தால் கழட்டி விடுறதுன்னு சொல்லுவோம். அவனை கழட்டி விட்டுட்டானா அவ்வளோதானா, அவனை நம்பி போனீங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே விட வாக்க. நண்பர்கள் 2 பேர் கூட்டிகிட்டு இருப்பான். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே இவன் அவனை கழட்டி விடுவான். நீ எல்லாம் கவனிச்சிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு பிஸ்னஸோ, ஒரு காரியமோ, ஒரு வேலையோ, ஒரு மாமூல் கலெக்ட் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள அந்த கழட்டி விடுற காரியம் வந்துடும். கை விட்டுடுவான். இவன் அவனை நம்பி கூட போனான், அவன் நம்பினவனை அவன் கழட்டி விட்டுட்டான். அப்போது எதாக இருந்தாலும் அவனை எல்லாம் செய்ய மாட்டான். அப்போது எல்லாத்துக்கும் அவனை தேடுவான். ஆனால் அவன் இவனை கழட்டி விட்டுட்டான். அப்போ என்ன பண்ண முடியும்? அவன் நம்பிக்கை வீணாகிடுது. பாருங்கள். அதுதான் அபேண்டனிங் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். அபேண்டன் என்று சொன்னால் கைவிட்டு விடு, ஃபர்சேக் என்று சொன்னால் கைவிட்டு விடு. ஆனால் தேவன் சொல்கிறார் பாருங்கள், நாம் அவரை தேடுகிற பொழுது, ஆங்கிலத்தில் சீக் என்ற அந்த வார்த்தை, SWEEK, சீக். when you seek God, he will never forsake you. உன்னை கைவிட மாட்டார். மிக அருமையான ஒரு வார்த்தை. பார்த்தீங்களா? அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போது தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. நாம் அவரை நம்புகிற பொழுது, அவர் நாமத்தை அறிந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், பாடுகள் வரலாம். தட் டஸ் நாட் மீன், அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தமே இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எந்த காரியத்தில் நாம் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோமோ அதை அவரும் கூர்ந்து கவனிக்கிறார். அதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் வருகிற பொழுது டோன்ட் திங்க் தட் காட் ஹஸ் forsaken you. கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, வியாதி வருது, வேதனை வருது, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ நினைக்கவே நினைக்காது. நாம் கைவிடுகிற தேவனை ஆராதிக்கல, மாறாக நமக்கு பதில் கொடுத்து நம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிற, பாதுகாக்கிற, ஆசீர்வதிக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்ல கவனிங்க, கர்த்தாவே தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அது கூப்பிடுதல் என்ற அர்த்தம் அங்கே இல்லை. வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன், என்னடா அவர் வார்த்தை இல்லாத பயன்படுத்துகிறார சொல்லிட்டு இல்லை. கர்த்தாவே என்று சொன்னால் நாம் கூப்பிடுகிறோம். ஆனால் உம்மை தேடுகிறவர்களை, தேடினா தான் ஒரு சிஸ்டர் பேரையோ ஒரு பிரதர் பேரையோ சொல்லி கூப்பிடுவோம். தேடினா தான் அவங்க வந்திருக்காங்களா பாருங்கள், இருக்காங்களான்னு சொல்லி தேடுவோம். அப்போது அவங்க நாமத்தை அறிந்திருக்கிறோம், அவங்கள தேடுறோம் நம்ம. ஆனால் நமக்கு தெரியல இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஒருத்தர் சொல்லி போய் பார்ப்போம், அவங்க இருக்காங்களா, சிஸ்டர் இருக்காங்களா, கூட்டிகிட்டு வா, பிரதர் இருக்கா கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்போது இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளத்தக்கதாக சொல்லக்கூடியது. ஆனால் தேவனை நாம் தேடுகிற பொழுது பாருங்கள், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் நம்மை கைவிடாத தேவன் என்ற விசுவாசத்தோடு நாம் கூப்பிடுகிறோம் என்று சொன்னால், கர்த்தாவே ஒன்று. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை, அதுதான் கர்த்தாவே. தேடுகிறவர்களை உம்மை பார்த்து தான், தேடி பார்த்து தான் அவர்கள் செய்கிறார்கள். தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை. இப்போ இந்த நாளிலே நான் இதை 3 விதமாக பிரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எப்பொழுதும் ஒரு செய்தி அனலைஸ் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். தேடுகிறவர்கள் முதலாவது, தேடுகிறவர்களை ஒன்று. ரெண்டாவது, கைவிடுகிறது இல்லை, கைவிடாத தேவன். அப்போது எப்போ கைவிட்டார் என்று பார்க்குற பொழுது அதில் ஒரு வசனம் சொல்லுவேன். அவரை கைவிடவே மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு வசனம் சொல்லுவேன். செய்தி முடிந்துடும், அவ்வளோதான். 3 பகுதி தான் உங்களுக்கு சுலபமாக நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் முன்கூட்டியே. இந்த 3 பகுதியில் முதல் பகுதிக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்கள். வசனங்கள் நல்லா தெரியும் நமக்கு. கர்த்தரை தேடினால் பிழைப்போம், கர்த்தரை தேடினால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நன்மையால் நம் வாயை நிரப்புவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார், நமக்கு நன்மைகளை செய்வார். கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் கூட தான் இருக்கிறார், ஆனால் தெரியல. அப்போது அவரை தேடுகிற பொழுது அவர் சொல்கிறார், நோனும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் பாரு, உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன். அப்போ தேடுகிற பொழுது நோனோ உனக்கு முன்னாடி இருக்கிறேன். தேடுகிற பொழுது அதோ பக்கத்தில் வலப்பக்கத்தில் இருக்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகிறதே கிடையாது. இன்றைக்கி அருமையான சகோதரர் அதோ நீ நல்ல பாட்டெலாம் பாடினார், நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில. வந்ததுலேருந்து அவர் என்ன பாட்டெலாம் பாடினார்னு பார்த்தீங்கன்னா, கைவிடாத பாட்டை தான் பாடினார். கைவிடுறதில்லை, கைவிடுறதில்லை, கைவிடுறதில்லைன்னு சொல்லிட்டு. அதில் முன்னாடி ஒன்றை போட்டிருந்தாலும் நல்லா இருக்கும், தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நல்லா கவனிச்சிருந்த நிலையில் உட்கார்ந்து, என்னை தேடி அது இயேசு வந்தார் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். நாம் தேடுவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணுறாரு? நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இது விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்னை தேடாமல் இருந்திருந்தா நான் சபையில் இருந்திருப்பேனா? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் என்னை முன்குறிக்காமல் இருந்திருந்தா என் தாயின் கருவிலே என்னை பிரித்து எடுத்திருப்பாரா? என் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்ட தேவன் தான் அவரது. அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். ஆகவே அவர்தான் நம்மை தேடி வந்தார், அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அது மறைந்திருக்கிற ஒரு உண்மை. ஆனால் வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கிற பொழுது, நாம் அவரை தேடுகிற பொழுது, when we seek our God, when we go near to him, அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் கூட தான் இருக்கிறேன், உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறோம் பாருங்கள். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தினுடைய இந்த வார்த்தையினுடைய முதல் காரியம், ஆம், தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடுகிறோமா? காலையில் எழுந்தவுடனே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? இன்றைக்கு ஒரு மாதத்தினுடைய முதல் நாள் அல்லவா? கர்த்தர் ஒரு மாதத்தை கூட கொடுத்துருக்கிறார் அல்லவா? எத்தனை பேர் இன்றைக்கு அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்தீர்கள், ஆண்டவரை தேடினீர்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தீர்கள், வார்த்தைகளை என்று எத்தனை பேர் தியானித்தீர்கள், அதை சொல்லி எத்தனை பேர் ஜெபித்தீர்கள்? இன்றைக்கி எழுந்தவுடனே கடந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொன்னது எத்தனை பேர்? இன்றைக்கு காலையில் எழுந்தவுடனே இந்த ஏப்ரல் மாதத்தை ஒப்புக் கொடுத்தது எத்தனை பேர்? இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை அர்ப்பணித்தது எத்தனை பேர்? உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுத்தது எத்தனை பேர்? இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையில் கர்த்தர் எங்களை அனுதினமும் நடத்தும், எங்கள் காரியங்களை வாக்கியம் பண்ணும் என்று சொல்லி ஜெபித்தவர் எத்தனை பேர்? யோசித்து பாருங்கள்.
நமக்கு அதற்கு மாத்திரம் நேரம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தான் நம்ம பார்க்குறோம். காலையில் நம்ம எப்பவும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதே இல்லைல்ல. காலையில் எழுந்தால் நம்மளுக்கு தெரியும். எப்பொழுதும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்தால் தான் நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சூரியன் உதித்த பிற்பாடு எழுந்துட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போது அது எதற்காக சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதிகாலை வேளையில் நாம் அவரை தேடுகிற பொழுது நாம் அவரை கண்டடைவோம். அதிகாலை, இன்னும் அதிகாலை 3 மணி ஜெபம் மிக வல்லமையுள்ள ஒரு ஜெபம் பாருங்கள். அப்போ நாம் தேடுறோம். இப்போ நீங்கள் தேடி பார்த்தா தேவன் உங்களை தேடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கிறார். உங்கள் கண்ணை வச்சு பார்த்துன்னே இருக்கிறார். நாம் நல்லா தூங்கி எழுந்துட்டு ஆண்டவரே என் கண்ணை தொடச்சிட்டு கர்த்தாவேன்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன பார்த்துன்னே இருக்கிறார் பாருங்கள். என் மகன் எப்போ எழுந்திருப்பான், என் மகள் எப்போது எழுந்திருப்பாள், என்னை எப்போ நோக்கி பார்ப்பாள், என் இடத்துல எப்போது வேண்டுவாள், எப்போது என் வார்த்தைகளை கேட்பாள், நான் பேசுகிறத என் வாசற்படியில் எப்பொழுது விழித்திருப்பாள். பார்த்தீங்களா? என் வாசற்படியில் நிறுத்தம் விழித்திருந்து என் கதவு நிறைய காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வசனத்தை செவி கொடுக்கிற மனுஷன். அதிகாலை வேளையில் தேடுகிறவன் கண்டடைவன் பாக்கியவானாக இருக்கிறான். ஏனென்றால் கண்டடைகிறான். காலையில் புது கிருபைகளை கொடுக்குறாரு பாருங்கள். அப்போது தேடுதல் என்பது மிக முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு. we have to seek our God. ஆனால் கர்த்தர் நம்ம ஏற்கனவே தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. நல்லது, ஓகே தான். அவருக்கு தேடுறாரு, பார்க்குறாரு, நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறார். நம்ம தான் அவருக்கு டார்கெட்டு, நம்ம தான் பார்த்துட்டே இருக்கிறார். எப்பொழுதும் கைவிடுறதே கிடையாது. சங்கீதம் 34 நல்லா வாசி பார்த்தீங்கன்னா நிறைய வரும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான நோக்கமாக இருக்கிறது, அவருடைய கூப்பிடுதலுக்கு செவிகள் திறந்ததாக இருக்கிறது பாருங்கள். எல்லாம் அதில் தான் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக கர்த்தர் எல்லாரும் அவருடைய விடுதலையாக்குவார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர், இப்படிலாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அப்போது தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் இன்றைக்கு பாக்கியவான்களாக இருக்க முடியும். நாம் கர்த்தரை தேடுகிறோமா? தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? எடுத்து வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிப்போமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேடுங்கள், கூப்பிடுங்கள் கூடவே வருது பாருங்க. தனித்தனியாக போகவே இல்லை. கேளுங்கள், கேடுங்கள், தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த ஒரு வசனத்தை நல்லா பாருங்க. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைக்கப்பட்டிருக்க வசனம் 55ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். இப்போ அந்த கண்டடையத்தக்க சமயம் என்பது நமக்கு தான். அவர் நமக்கு முன்பாக கண்டடையும்படி தான் இருக்கிறார். எப்பெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்ம பார்த்த வண்ணமாக இருக்கிறார், நம்ம நடத்துகிற வண்ணமாக இருக்கிறார். அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் நம்மையில் நோக்கமாக இருக்கிறார், நம்மை பார்த்த வண்ணமாக இருக்கிறார். அது வேறு விஷயம். அப்போ நம்ம கண்டடையத்தக்கத்தை அவரை தேடணும் என்று சொன்னால் அவர் சமீபமாக இருக்கிறதை உணர்ந்து கொள்வோம். அப்போது நாம் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனையில் மற்ற காரியங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக கத்துவாங்க, சத்தமாக. இன்னும் கடவுளுக்கு காது கேட்காத மாதிரியும் அவர் செவிடு மாதிரி இல்லை. பக்கத்தில் இருக்கிற தேவன் தானே அவர், சமீபமாக இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தை உணர்றோமா? whether we feel his presence in our heart or mind, in our attitude, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய செயல்பாடுகளில், மனநிலையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதை நாம் உணர்கிறோமா? he is with us. அப்போது அந்த தீர்க்கதரிசன வசனம் என்ன சொல்கிறது? கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இந்த 3 மாதம் எப்படி இருந்ததோ பரவாயில்ல. இந்த 4வது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் வாருங்கள். ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் இருக்கிறீங்க இல்லையா? சுவிசேஷ வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, கர்த்தாவை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை சொல்லி. அப்போது நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேடுகிற பொழுது அவரை நாம் காண்போம். அவரை காண்போம். அவர் நம் அருகில் இருக்கிறதை நாம் உணர்வோம். அதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடுவோம். சமீபமாக இருக்கும்போது அவரை நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால் அவர் நம் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே seek the Lord while he may be found, call on him while he is near to you. அருகில் இருக்கிற பொழுது அவரை நோக்கி நீ கூப்பிடு. இந்த நாளில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், வார்த்தையை கொடுத்துட்டார். சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை நோக்கி உம்மை தேடுகிறவர்களே நீ என்ன பண்ணுறதில்லை, கைவிடுகிறதுன்னு சொல்லிட்டார். ஆனால் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா?
அவரை தேடுகிறவங்க இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்போம். தேவனுக்கு முன்பாக கூட அவர்களை தேடுவோம். காலையில் எழுந்த உடனே கூட முதல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், தேங்க்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி கூட ஃபோன் அடித்து அவங்ககிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைப்போம். வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்முடைய ரிலேஷன்ஸ், டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். தேடுகிற பொழுது அவர் சமீபமாக இருக்கிறதை உணர்வீர்கள், அப்போது நீங்கள் அவரை கூப்பிடுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். சங்கீதம் 32 6வது வசனம். 8 வேணாம், 6 வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம் வாசிப்போம். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். வந்தாலும் அணுகாது. பார்த்தீங்களா? பக்தி உள்ளவன் எவனும் அவரை நோக்கி என்ன பண்ணுவான்? விண்ணப்பம் செய்வான், அவரை நோக்கி கூப்பிடுவான், அவரை தேடுவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேட வேண்டிய சமயத்தை குறித்து தான் அது சொல்லுகிறது. பாருங்கள், இந்த சகோதரி மத்தியிலிருந்து யாராவது ஒருவர் அந்த 32:6 வாசிக்க பார்க்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம் செய்யும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பெருத்த வெள்ளம் வருகிறது, சுனாமி வருகிறது எல்லாம் பார்க்குறோம். இப்போது மியான்மரில் சுனாமி வந்துடுச்சு, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தாய்லாந்தில் அப்படி ஆகிட்டு இப்படி எல்லாம் பார்க்குறோம். பாருங்கள், அப்போது சகாயம் செய்கிற காலம் என்று சொன்னால் தேவன் நமக்கு எப்பொழுதும் சகாயம் செய்யும்படி தான் காத்து கொண்டே இருக்கிறார். அவர் சகாயம் செய்யும் காலம் என்று சொன்னால் அது ஆல்வேஸ், எப்பொழுதும் தான். நமக்கு சகாயம் செய்யும் காலம் எப்போன்னு சொன்னால் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, தேடுகிற பொழுது பாருங்கள். ஸோ பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். ஏன்? ஒரு சகாயம் கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும், ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி தான். அப்படி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு சின்ன உதவிக்காக, ஒரு சின்ன காரியத்துக்காக நீங்கள் அவரை தேடி இருக்கலாம், அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், மிகுந்த ஜல பிரபலாயம் வந்தாலும், பெரிய வெள்ளம் வந்தாலும், சுனாமி வந்தாலும் அது என்ன பண்ணது? அவனை அணுகாது. ஏன்? அவர் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அவனை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ நாம் அவரை தேடுகிறவராக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய உதவி மாத்திரமல்ல, ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்பு, தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற ஒரு காரியம், அழிவிலிருந்து காக்கிற ஒரு காரியம். வெள்ளம், புயல், காற்று எது வந்தாலும் நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே தேவன் எப்பொழுதும் சகாயம் செய்யும்படி காத்திருக்கிறார். ஒரு சின்ன சகாயத்திற்காக அவரிடத்தில் நாம் போகலாம். ஆனால் அவர் அப்படி நாம் போகிற பொழுது, அவரை தேடுகிற பொழுது எப்படிப்பட்ட மிக பெரிய மோசமான விளைவுகள் நமக்கு வந்தாலும், ஒரு வெள்ளம், ஒரு அக்கினி பிரவேசம் எது வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். சங்கீதம் 34 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பார்த்தீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ தேடுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைவுபடாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆக அந்த சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்தால் கூட, பட்டினியாய் கிடந்தால் கூட அதை குறித்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய ப்ரெஸ்டேஜ், அவங்களுடைய கவனத்தை தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கு என்னவென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நம்மை நடத்துவார். ஆக நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சங்கீதத்தில் சகாயம் செய்யும் காலத்தில், ஒரு சங்கீதத்தில் பட்டினியாக கிடந்தாலும், பசியாக இருந்தாலும், வெள்ளத்தில் அடிபட்டாலும், சோதனையில் இருந்தாலும், வியாதி படுக்கையில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன நன்மைகள் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் எந்த சூழ்நிலையில் நாம் கேட்குறோம்? சாப்பாட்டுக்காக தேடுறோமா? உடைக்காக தேடுறோமா? வீட்டுக்காக தேடுறோமா? இல்லை வேறு எதுக்காக தேடுறோமா? ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு தேடுறோமா? ஒரு வேலைக்காக தேடுறோமா? ஒரு திருமண காரியத்தை தேடுறோமா? எல்லாம் வாட் எவர் வி சீக், ஒரு நன்மை குறைவுபடாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
சங்கீதம் 84:11 வாசிக்கிற பொழுது வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவன் நமக்கு சூரியனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் நமக்கு கிருபையை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார். இவைகளெல்லாம் முதல்ல சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றான், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை என்ன பண்ண மாட்டார், வழங்காதிரார் என்று சொல்லி. உத்தமம் என்பது உண்மை, முழுமை, நேர்மை. முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடினால், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினால், முழு ஆன்மாவோடு கர்த்தரை தேடினால், ஸோ முழுமையாக என்று சொன்னால் அந்த இன்டெகிரிட்டி என்பது அதுதாங்க உண்மை, உத்தமமாக இருக்கிறது. கர்த்தரை தேடுவதில் வி ஷுட் பி எ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், முழுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சேவை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நாம் அவரை தேடுகிற பொழுது பாருங்கள், அப்படி உத்தமமாய் நாம் இருப்பதனாலே கர்த்தர் நமக்கு நன்மையை கட்டாயமாய் வழங்குவார். வழங்காதிரார் என்று சொன்னால் வழங்காமல் இருக்கவே மாட்டார். அப்போ ஆண்டவரை தேடுகிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அர்த்தம்? நான் உத்தமமாய் நடக்கணும், என் உத்தமத்திலே நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் போய் பித்தலாட்டம், ஏமாற்று, வஞ்சகம்லாம் இருக்கக்கூடாது. நான் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தேன்னு சொன்னால், உண்மையின்படி நடந்தேன் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுறாரு, அவர் எனக்கு நன்மையை வழங்குகிறார். என்ன நன்மை? ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்றபடி ஒரு நன்மை தான் அவர் நிச்சயமாய் வழங்குவார். அப்போ தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையை வழங்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், தேடுதல்களை குறித்து நீங்கள் கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது மிக அருமையான ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கேளுங்கள், ஆஸ்க். தேடுங்கள், சீக். தட்டுங்கள், நாக். அதான் ASK என்று சொல்வார்கள். 3 வார்த்தை ஆங்கிலத்தில் அந்த 3 வார்த்தை இருக்கிறது பாருங்கள். ASK. ஏல ஆஸ்க் இருக்கிறது, எஸ்ல சீக் இருக்கிறது, கேல நாக்கு இருக்கிறது. நம்முடைய காரியம் தேடுங்கள். தேடுகிற நாம நிச்சயமாய் தேவனை கண்டடைவோம். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அதுதான் மிக முக்கியம். ஸோ கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேடுகிற பொழுது நாம் கண்டடைவோம். ஆனால் தேடுவதற்கு முன்பாகவே அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு தெரியல. அவரை தேடும்போது மாத்திரம்தான் அவர் தெரியுது. ஓ, நீங்களா? நான் வேறு யாரோ நினச்சா நம்ம நினைப்போம், அந்த யாராவது பார்த்துட்டோம்னா திடீர்னு. இல்லைன்னா நான் உங்களை தான் நினச்சேன், நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கம்மோ. இதெல்லாம் மனுஷனுடைய டைலாக் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் தேவன்கிட்ட அந்த விஷயமே கிடையாது. எப்போ நீங்கள் தேடினாலும் அவர் முன்னாடி காணும் பொருளாக இருப்பார். அவர் காட்சி கொடுப்பார். நீங்கள் அவரை காண முடியும், கண்டடைய முடியும். பாருங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் சீக், கண்டடைய தக்க சமயத்திலே அவரை தேடுதல். இப்போது கேளுங்கள் நமக்கு தெரியும், தேடுங்கள் நமக்கு தெரியும், தட்டுங்கள் நமக்கு தெரியும். ஆனால் கொடுக்கப்படுகிறதும் கண்டடைகிறதும் திறக்கப்படுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் எப்படி தேடுகிறோம் என்பதில் தான் அது அடங்கி இருக்கிறது. பாருங்கள், தேடுகிறவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முதல் நாளிலே நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். எப்பொழுதும் கர்த்தரை தேடுவோம், கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவோம், சகாயம் செய்யும் காலத்திலே தேடுவோம். அவர் நன்மை வழங்காது இருக்கிற நேரத்திலே நாம் தேடுவோம். அவர் நம்மை நோக்கி பார்க்கிற போது அவரை தேடுவோம். ஏனென்றால் தேடுகிற நாம் அனைவரும் கண்டடைவோம். கண்டடையத்தக்க நேரத்திலே கர்த்தர் நமக்கு நன்மைகளை வழங்காமல் இருக்க மாட்டார். நன்மைகளால் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நாம் அவரை தேடுகிற பொழுது அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன். கர்த்தாவே, உம்மை நோக்கி உம்மை தேடுகிறவர்களை நீ என்ன பண்ணுறதில்லை, கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார். He will never forsake us. எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பார், நம்மை நடத்துவார். அப்போது தேடுகிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடாத ஒரு தேவனாகவே இருப்பார். அதை நாம் விசுவாசிக்கணும். இதை நாம் நல்லா பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 15ஆம் அதிகாரத்தில்
யாக்கோபு என்ற அந்த மனிதன் தன்னுடைய தாயாருடைய ஆலோசனையின்படியாக தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு கல்லை எடுத்து தள்ளி வச்சு படுத்து தூங்குற பொழுது அவன் கண்ட காட்சிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது பரலோகத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறதையும் மேலையும் கீழே மக்கள் ஏறி போகிறதையும் பார்த்தோம். இது வானத்தின் வாசல் என்று சொல்றதெல்லாம் பார்க்குறோம். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்துல என்ன காரியத்தையும் முதல்ல கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்ன பிற்பாடு தான் அவன் கேட்கிறான் பாருங்க. 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு கட்டளையிட்டதை நிறைவேற்றும் வரையில நான் உன்னை பண்ண மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்றார். வாசிங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அந்த பெயரை மாற்றி இந்த ஒரு பெயரை வைக்கிறத பார்க்கணும். பெயர் மாற்றத்தை பற்றி பேச்சு இல்லை. இங்கே என்ன வார்த்தை கவனிக்கணும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இப்போ யாக்கோபு பிரயாணப்பட்டு போனால், களைப்பாக இருந்தால், கல்லை எடுத்து வச்சு தூங்கினா, காட்சி கொடுத்தார் கர்த்தர். எல்லாம் பாருங்கள். அவன் அவரிடத்துல நான் போகிறேன், என்னை வழி நடத்துங்க, என்னை பாதுகாப்புங்க, பத்திரமா திருப்பி இட்டுவாங்கலாம் முதல்ல ஒன்றும் சொல்லவே இல்லை. அவன் எதாவது கேட்டானா ஒன்றும் கேட்கவே இல்லை. அவன் அந்த காட்சியை கனவில் அவன் பார்க்குறான். பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கிறதையும் ஆண்டவருடைய தூதர்கள் ஏறி இருக்கிறதையும் பார்க்குறான். அப்போது அந்த காட்சியை பார்த்த பிற்பாடு தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது. மெய்யாகவே இது வானத்தின் வாசல்னு சொல்லுது. அப்புறம் தான் அதுப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வாக்கு கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வரும் என்று தான் பார்த்தோம். இப்போ பாருங்கள், அந்த காட்சியை பார்க்கிற பொழுதே நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவன் செஞ்ச காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான காரியங்களே கிடையாது. ஒரு பொருளை கூழுக்காக தன்னுடைய சகோதரனுடைய சிரேஷ்ட பாகத்தை அவன் ஏமாற்றி வாங்கினான். அவன் வேட்டையாட போன பொழுது தாயார் ஆலோசனை கேட்டு தகப்பனுடைய சிரேஷ்ட பாக ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். இவ்வளோ பண்ணிவிட்டு அவன் கொண்டுடுவானு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறான். இப்போது தாய்மாமன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஒரு நல்லவனாக இல்லை, ஒரு எத்தனாக தான் இருக்கிறான், ஏமாற்றுக்காரனாக தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை நேசிக்கிறார். அவனுக்கு தான் சொல்கிறாரு, நான் உன்னோடையே இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வரீங்க, ஏனோ தானோ வரீங்க, வரலன்னா யாராவது கேட்பாங்கன்ட்டு வரீங்களோ, இல்லை வந்தால் நல்லதுன்னு நினைக்க வரீங்களோ, எப்படியோ உங்களுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் வரலாம். உண்மையாகவே தேவனை தேடுகிற பிள்ளையா, சாட்சியுள்ள பிள்ளையா வாழ்ந்தோம்னா இன்னும் அதிகமாக நம்ம ஆசீர்வதிப்பார் என்பதற்காக அந்த வசனத்தை சொல்லுகிறேன். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன திரும்ப தேசத்துக்கு வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். இவ்வளவும் பண்ண பிற்பாடு அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும்போதும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடுவதே இல்லை. பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்லப்படுகிறது, கூப்பிடுகிற யாவருக்கும், யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அதான் தேவனை தேடுகிறவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறதில்லை, அவர் கைவிடுவதே இல்லை. இவன் தேவனை தேடவே இல்லை, ஓய்வுக்கு தான் தலை வச்சு படுத்தான். ஆனால் தேவன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார், அவனோடு கூட இருக்கிறான் என்பதை காட்டுகிறார் பாரு. ஆகவே தான் தேவனை தான் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டாம் வசனத்தை நான் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் அல்ல, நான் தான் உங்களை என்ன பண்ணுறேன், தெரிந்து கொண்டேன். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரிவிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பாருங்கள். தேவன் யாரோ ஒருவரை அனுப்பி உங்களோட கூட பேசியிருப்பார், யாரோ ஒரு மூலியமாக சுவிசேஷம் சொல்லியிருப்பார், அல்லது ஏதோ ஒரு காலத்தில் வியாதி படுக்கையில் இருக்கிறப்போ யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலான காரியம் செய்திருப்பார். எப்படியோ தேவன் உங்களை தேடி வந்தார். தேடி வந்து தான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை திரும்ப வர பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறாரு பாருங்க. அது மட்டும் சொல்லலை, சொன்னதை செய்யும்போது உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுறதில்ல, நம்மை கைவிடாதகிற தேவன் பாருங்கள். அப்போது தேவனை நாம் தேடுகிற பொழுது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை விட
தேவனே நம்மை தேடி வந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மிக அதிகமாக இருக்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை தேடி வருகிற பொழுது நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், பாத்தீங்களா? உன்னை அழிக்கவும் மாட்டார். கொஞ்சம் இல்லைங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் தேடுறதுனால அல்ல, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால தான். நம்ம தேடுறதுனால இல்லை, அவர் நம்மை முன்குறித்ததுனால தான். நம்மை தேடுறதுனால இல்லை, நம்மை பிரித்து எடுத்ததுனால தான், நம்மை அபிஷேகித்ததுனால தான், நம்மை முத்திரையிட்டதுனால தான். அவர் தான் சொல்கிறாரு, இரக்கம் இருக்கிறதுனால தான். அவர் நம் தேவனாக இருக்கிறபடினாலே, இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்ண மாட்டார்? உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பாருங்க, உன்னை அழிக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். உனக்கு என்ன பண்ண மாட்டார்? அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணை எடுத்து கொடுத்த அந்த தேசத்துல அந்த உடன்படிக்கையின் படியாக என்ன பண்ணுவார்? உங்களை நிச்சயமாய் மறக்கவும் மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. உபாகம் 4:33 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. 3 காரியங்களை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்னொன்னு சொல்றார் பாருங்க. ஒன்று, கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்கவும் மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு தேவன்! ஏன் இந்த 3 காரியத்தை என்ன அவர் செய்கிறார்? யோசித்து பாருங்கள். இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான். அப்போ ஒரு பாவம் செஞ்சோம், நம்ம பாவத்தை மன்னிச்சாரு, கழுவி சுத்திகரிச்சாரு, தேவனுடைய பிள்ளையை மாற்றினாரு, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, பந்தியில் உட்கார்ந்து எல்லாம் பண்ணுறோம். திரும்பவும் அதே பாவங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனால் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அவர் வாக்குத்தத்தத்தை, அவர் கொடுத்த வாக்குறுதியில் மாற்றதே கிடையாது. எப்படியாவது நம்மை அவரை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும், அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் தான் அவருடைய பிரயோஜனம் பாடே. அதனால தான் பிதாவாகிய தேவன் ஜனங்களை நேசிக்கிறதுக்கு அவர் அடையாளம் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினது தான். அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படும்படி, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அழிக்கப்படும்படி, நம்முடைய நோய்களுக்காக அவர் வேதனைப்படும்படி, நம்முடைய சாபங்களை அவர் சுமக்கும்படி செய்து, அவராலே நமக்கு விடுதலை கொடுத்து, இலவசமாய் கிருபையினாலே நாம் ரட்சித்து, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றினது மாத்திரம் இல்லாமல் நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்காருன்னு சொன்னால், இனி நான் பாவி என்னன்னு சொல்லும் அளவுக்கு என்று சொன்னால், அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், அந்த இரக்கத்திற்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால தான் நம்ம இன்றைக்கும் இந்த பூமியில் அக்கிரமங்களோடு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்தில் கூட நம்ம கடவுள் பயம் இல்லாமல் சில நேரத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க முடியும். வீட்டில் கூட நம்ம கடவுள் பயம் இல்லாமல் காரியங்களை இருக்க பார்க்கணும். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் உன்னை நான் உள்ளங்கையிலே என்ன பண்ணி வைத்திருக்கிறேன்? பொறித்து வைத்திருக்கிறேன். தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறேன், பிரித்து எடுத்திருக்கிறேன். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீங்கள் என் ஜனங்கள், நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கார். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்படி வணங்கா கழுத்து உள்ளவராக இருந்தார்கள். ஆனாலும் தேவன் கடைசி மட்டும் என்ன பண்ணுறார்? அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அதனால தான் 7 தடவை மன்னிக்கும்படி கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் திரும்ப திரும்ப அக்கிரமங்கள் அநியாயம் செய்கிறவங்க நம்ம தண்டிக்கிறதே கிடையாது. அவர் கைவிடாமல் நம்மை கரம் பிடிக்கிறார். அவர் நம்மை அழிவுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை, அவர் நம்மை மறப்பதில்லை. இதுதான் உபாகமத்தில் சொல்றார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போதிக்க சொன்னவர் அவர் தான். உபாகமம் என்பது ஆகமம், துணை கட்டளை நூல், அது அவ்வளோதான். அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறார். அதில் தான் 6ஆம் அதிகாரம்லாம் நான் படிக்கிறோம். உபாகம் 7 ஆசீர்வாதங்களை பார்க்குறோம், 15 நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர். அப்போ உடன்படிக்கையை மறக்காதவர் என்று சொன்னார். உடன்படிக்கை செய்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே, நாம் அவரை மறந்து அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை மறவாமல் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் நம்மை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கைவிடாத ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். சங்கீதம் 91 எடுத்து வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பாதுகாப்பின் சங்கீதம் 91. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இருக்கட்டும். இப்போ நாம் அவரிடத்துல வாஞ்சையா இருக்கிறது, அதுதான் அவரை நோக்கி கூப்பிடுதல். நாம் அவரிடத்துல வாஞ்சையா இருக்கிறது, அதுதான் அவரை தேடுகிறது, அவரை நோக்கி பார்க்கிறது.
அப்போது அவர் மேல் நாம் வாஞ்சையாக இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்ணுறாரா? நம்மை விடுவிக்கிறாராம். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அழிவிலிருந்தும், நோயிலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும், எல்லா விதமான இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும், செயற்கையாக வரக்கூடிய அழிவுகளிலிருந்தும் நம்ம என்ன பண்ணுறாரு? விடுவித்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எதனால்? நாம் அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே. ஆகவே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை என்று சொன்ன வசனத்தை பாருங்கள். கைவிடாத ஒரு தேவனை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவரை உயர்ந்த அடைக்கத்திலே வைப்பேன்னு சொல்கிறார். இப்போது 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிப்போம். 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எடுத்து பாருங்க, 9வது சங்கீதத்தில் 10வது வசனத்தினுடைய பின்பகுதி, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பார்த்தீங்களா? இப்போ நம் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவர் நம்ம என்ன பண்ணுறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அப்போ அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நாம் அவரை நம்பி இருக்கிறோம், நம்புகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நம்பிக்கை மிக முக்கியமாக இருக்கிறது. நம்புவதற்கு ஒரு நாமம் வேண்டும், ஒரு ஆள் வேண்டும். அந்த ஆளை நம்புகிறோம், தேவனை நம்புகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய நம்பிக்கையாக நாம் இருப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய நம்பிக்கையாக இருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறாரா? அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது தேடுகிறது ஒரு புறத்தில், வாஞ்சிக்கிறது மறுபுறத்தில், அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நாமத்தை அறிந்திருக்கிறது. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? யார் நம்முடைய தேவன்? யார் நமக்காக பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார்? யார் நம்முடைய பாவங்களின் உயர்வு சிலுவை சுமந்து தீர்த்தார்? யார் நம்மை நலமாக தொண்டை ஏற்றுக்கொண்டார்? ஏசாயா 53 வாசித்து பாருங்கள். நமக்காக அடிக்கப்பட்டவர், காயப்பட்டவர் யார்? இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாரா? ஹல்லேலூயா. இப்போ 15 வாசிங்க. 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அது இப்பதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே. அந்த வார்த்தையை கவனிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உம்மை தேடுகிறவர்களை, கூப்பிடுகிறவர்களை என்ன பண்ணுறதில்ல? நீ கைவிடுகிறதில்லை, மறு உத்தரவு கொடுக்கிறீர். என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர், என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறீர், என் தேவைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு ஆபத்து நேரத்தில், அந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே என்று கதறுகிற பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன பண்ணுவேன்? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்பதற்கு இது ஒரு காரியத்தை பாருங்கள். மறு உத்தரவு கொடுக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார். மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ணுறாரு? கனப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் கனத்தை தேடி போக வேண்டியதில்லை, கர்த்தரே நம்மை கனப்படுத்துவார், கர்த்தரே நம்மை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? 28வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், என்றென்றைக்கும் காப்பாடுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். நியாயத்தை விரும்புகிறவர், நீதி செய்கிறவர், நியாயத்தை எதிர்பார்க்கிறவர். நியாயமாய் நடக்கிற பொழுது, நீதியாய் நடக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன பண்ணுறதில்லை? கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் இன்றைக்கு நீதியாய் நடக்க முடியும், நியாயமாய் நடக்க முடியும்? பரிசுத்தவான்களாய் நாம் ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான். நம் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டு, அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டோம்னு சொல்லி சொன்னால், நீதியை குறித்தோ நியாயத்தை குறித்தோ நான் கவலைப்பட மாட்டோம். ஆகவே தான் அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், நியாயத்தின் மேல் பிரியப்படுகிறவர். அப்போது யாரெல்லாம் அவர் பரிசுத்தவான்களாக இருக்கிறோமோ அவர்கள் என்ன பண்ணுறதில்ல? அவர் கைவிடுகிறதே இல்லை. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவார்கள்? காப்பாற்றப்படுவார்கள், காக்கப்படுவார்கள். கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் நம்மை காக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறக்கவே கூடாது. காக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். அவர் தான் உண்டாக்கினவர், அவர் தான் போஷிக்கிறவர், அவர் தான் காக்கிறவர், அவர் தான் நம்மை ரட்சித்தவர், அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். காக்கப்படுவோம். மாறாக துன்மார்க்கத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய சன்னிதானத்திலே இருக்க மாட்டோம், அவருடைய சந்ததியை அறுப்புண்டு போகுமா. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் என்று சொன்னாலே, தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறோம் என்று சொன்னாலே, நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று தான் அர்த்தம். அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கிற பொழுது நிச்சயமாகவே
நம்ம முழுவதுமாக நம்பலாம், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை கைவிடாத ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த தேவன் தான் நம்மோடு கூட என்னென்னைக்கு இருக்கிறவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிற பொழுது தேவன் நம்மை கைவிடாமல் காத்து அழிக்காமல் பாதுகாத்து உடன்படிக்கையை மறக்காமல் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உயர்ந்து அடைக்கிறதை வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளம். நாம் காக்கப்படுவதும் நாம் பாதுகாக்கப்படுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். நம்ம உயர்ந்த அடையாளத்தில் இருக்கிறோம் என்பது தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், ஆகவே அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து வண்ணப்படுவேன், அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பொதுவாக நம்ம எல்லாருடைய வீடுகளில் நம்முடைய வாக்குத்தத்தங்களில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான். எது மாத்திரம் என்று பார்த்தா, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்பதை நம்ம பற்றி கொள்வோம். நல்லது தான் சொல்லியிருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில் கைவிட சொல்லியிருக்கார். பாருங்கள், மோசே யோசுவா காலத்தில் இருந்தெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிற போதும் என்று எண்ணங்கள்னு சொல்கிறார். ஒரு கண்டிஷன் போடுறார். பாருங்கள், போதும் என்கிற மனதுடையக்கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்குன்னு சொல்லி அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6 முதல் 10 வசனங்களில் வாசிக்கிற பொழுது, அப்போ பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பணம் வேண்டும், பண ஆசை வேண்டாம், இருக்கிறவர்கள் போதும் என்று நினைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த வாக்கு தத்தத்தை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பாருங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு மன நிறைவு, போதும் என்கிற மனம். இப்போ நான் இருக்கிறேன், நான் போதும் என்கிற மனதோடு இருக்கிறேன். பாருங்கள், நான் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பார்க்குற பொழுது அவருடைய சபைகளில் இருக்கிற கூட்டங்கள்லாம் நான் பார்ப்பேன். அவைகளை நான் பார்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் மனித பலகீனத்தில், ஐயோ நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட ஆட்கள் வருது இல்லையா நம்ம நினைக்கிறதா இருந்திருக்கலாம். பல நேரங்களில் இருந்திருக்கலாம், பல காலத்தில். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு சிறு மந்தையை தான் உனக்கு கொடுத்துருக்கிறார், அதை நீ சரியாக மேய்ச்சாலே போதும். உன்னுடைய மந்தையில் வர அத்தனை ஆடுகளும் சத்தியத்தில் நடக்கிறதா, அது நீ தானே பொறுப்புன்னு சொல்கிறாரு. நானும் பல முறை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆடுகள் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? அதுபோல தான் பெருக்கத்திற்கு காரணம் ஆடு தான் குட்டி போட முடியும், மேய்ப்பன் குட்டி போட முடியாது. பலர் சொல்லுவாங்க, அடிக்கடி ஊழியக்காரங்க சொல்லிக்குவாங்க பெருமைக்காக. நான் அதை சொல்கிறதான் நிறுத்திட்டேன். நான் ஆடு தான் குட்டி போடணும், மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டார். ஆடு மேய்க்கிறவளை பார்த்துருக்கீங்களா? மந்தையே போகிறது, மேய்ப்பனை குட்டி போடுறான். யார் குட்டி போடுறது? ஏன்னா சபையில் பெருக்கம் கொண்டு வர்றது விசுவாசிகள் தான் கொண்டு வரணும். ஆனால் இன்றைக்கி விசுவாசிகளுக்கு இருக்கிறவங்களை கலைக்கிறதும் இருக்கிறவங்களை பற்றி இல்லாத பொருளாக சொல்கிறதும் தான் நடக்கிற காரியங்களாக இருக்கிறத ஒழிஞ்சு, கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் காலை தூக்கி விட்டுட்டு எல்லாமே ஊழியக்காரன் ஆகிறது தான் பார்க்கணும். நம்ம அந்த நாட்களில் இருந்து பார்க்கணும். நேற்று கூட நான் இரவு தூங்குவதற்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற பொழுது ஆண்டவர் பல காட்சிகளை எனக்கு காட்டினார். கடந்த கால ஊழியங்களை குறித்தெல்லாம், அந்த காலத்தில் இருந்த ஊழியத்தில் இருந்த அந்த ஒத்துழைப்பும் அதுவும் அதுபோலவே பலப்பட்டு வந்திருந்தா இப்போது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று சொல்லுவேன். நான் சில கூட்டங்களை பார்க்கிற போது நினைக்கிறது உண்டு. அவர்களை பார்க்கறது தான் என்னுடைய கனவில் கூட அப்படிப்பட்ட காரியங்களை வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் நினைப்பூட்டினார். ஆனால் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதறந்து விட்டு போனது பாருங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களெல்லாம் விலகி போய் பிரிந்து போய் அவர்கள் வேறு இடத்துல சில மந்தைகளை மேய்க்கிறார்கள்னு சொல்லி பார்க்குற பொழுது ஊழியங்கள் பெருகுகிறது, வளர்கிறதை குறித்து நாம் திருப்தி அடைய வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறார்கள், நமக்கு ஒரு திருப்தி. அவர்கள் நம்மை நினைக்கிறார்களா? தேவையில்லை. தேவன் நம்மை நினைத்திருக்கிறாரா? அதுதான் நமக்கு தேவை. ஆகவே பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறவர். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில் ஒரு கைவிட சொல்லி அன்றைக்கு சொன்ன அதே வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது.
ஏன் அன்றைக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்றேன் என்று பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான். ஐ ஆம் வாட் ஐ ஆம். இருந்தவரும் அவர் தான், இருக்கிறவரும் அவர் தான், இனி வரப்போகிறவரும் அவர் தான். ஆனால் அதே தேவன் நேற்றும் என்றும் என்று என்னவா இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு யாருக்கெல்லாம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, உன்னை விட்டு விலகுவதில் கைவிட்டு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை அடுத்த சந்ததி சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவார். ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடாத தேவன், மாறாத தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நல்ல தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் கவலைப்பட தேவையே இல்லை. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதை முதல்ல நீங்கள் விசுவாசியுங்கள். நாம் கர்த்தாவே என்று கூப்பிடுறவர்களாக இருக்கிறோமா? நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இருந்தால் அவர் கைவிடவே மாட்டார். நாம் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவர் நம்பி இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கிறோமா? கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரை நம்பி நீங்கள் நன்மை தேசத்திலே சத்தியத்தை மிகுந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை குறித்து 3 எழுதப்பட்டிருக்கும் பாருங்கள். அதில் அன்பே பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னா அன்பு இருக்காது, அன்பு இல்லைன்னா நம்பிக்கை விசுவாசம் இருக்காது. 3 ஒன்றோடு ஒன்று தான் இணைந்திருக்குது. பின்னி இன்டர்மிட்டன்ட் சொல்வார்கள், இன்டர்லிங்க்டு. பட் எபோ ஆல் அன்பு தான் மிக முக்கியம். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவு உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் அடையாளம் தான் ஆண்டவர் இயேசு. அதுதான் 1 யோவானில் வாசிக்கிறோம். அன்பே கடவுள், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அன்பு தான், அந்த அன்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் இருக்கோம். அவருடைய அன்பு என்றென்றும் மாறாததாக இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? எனக்கு பிரியமானவர்களே, கடைசி பகுதிக்கு போகிற 3வது பகுதிக்கு கவனியுங்கள். தேவன் இந்த பூமியிலே படைத்த ஒருவரையும் கைவிட்டதாக இல்லை, யாரையும் கைவிடுவதே கிடையாது. தேடுகிறவர்கள் அனைவருமே அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடாத தேவன். அவர்களை காப்பாற்றியிருக்கிறார், அவர்களை கண்மணின் வெடிப்புகள் வைத்து பாதுகாத்திருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், அவர்களை உயர்த்தியிருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த தேவன் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்புகிற பொழுது, அவர் குமாரனாய் இந்த பூமியிலே வந்து பாடுகள் படும் பொழுது, அவரை நோக்கி அவர் கதறுகிற பொழுது அவர் என்ன பண்ணார்? அவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்காம தூதர்களை அனுப்பி அவரை ஆறுதல் படுத்தி போ, சிலுவையை சுமக்க போன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அவர் ஆறுதல் படுத்தி தொடச்சி விட்டு, வேறு எல்லாம் தொடச்சி விட்டு தண்ணிகள்லாம் கொடுத்து தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? உற்சாகப்படுத்தி போன்ட்டாங்க. போனாங்க, ரெடியாக இருக்கிறான், காட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுத்துட்டான், கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கதையில் பார்க்க போகிறோம். அப்போது கைவிடலை, கைவிட்டுட்டாரா? கைவிடவே இல்லை, ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பியிருக்காரு. எங்கே நாம் பார்க்கிறோம்? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்தில் ஒன்றான இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் பாருங்க. ஒரு க்ஷண நிமிஷம் தான் கைவிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் பூமியே இருண்டு போனது. எங்கே பார்த்தாலும் செத்தவர்களெல்லாம் உயிரோடு எழுந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேவாலயத்துடைய திரைச்சலை 2ஆக கிழிகிறது. மகா பரிசுத்தலத்துக்கு உள்ளே போகிற வழியை ஏற்படுத்துகிறார், தன்னுடைய ரத்தத்தை கொண்டு ஊற்றுகிற மாதிரி. அப்போ தான் தேவன் அவரை கைவிட்டதை அவர் உணர்த்துகிறார். அந்த கை விடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. அவர் உங்களையும் என்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவரை கைவிட்டார். கதறுகிறார் பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆக அவரை கைவிட்டதனாலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அடித்து கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? அப்போ அவர் கெத்செமனிலே கதறுகிற பொழுது கூட அவர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. கூடுமானால் இந்த வேதனை என்னை விட்டு நீக்கட்டும்னு சொல்லி ஜெபித்தார். ஆனால் அவர் நீக்காமலேயே தூதர்களை அனுப்பி ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பினார். நல்லது. சிலுவையில் சுமந்து கடைசியாக தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவருடைய கடைசி நேரத்தில் அவர் உணர்கிறார்,
ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அன்றைக்கு அவரை கைவிடாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நாம் எல்லாம் கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால தான், அவரை தேவன் கைவிட்டதுனால தான் இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிடுற பொழுது தேவன் நம்மை கைவிடாமல் காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் சொரணையா இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் யாரும் விசுவாசிக்கிற மாதிரி தெரியலையே. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்னமோ ஊமையை என்னமோ கனவு கண்ட மாதிரி உட்காந்துருக்கீங்களா எல்லாருமே? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங்? என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கைவிடாமல் அவர் காப்பாற்றி இருந்தா இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? மீட்கப்பட்டிருப்போமா? நம்ம அனைவருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார், நல்லது தான். ஆனால் அவர் கதறுகிற சத்தம் நமக்கு கேட்கலையா? எத்தவன் இல்லை கதறுவார்ல, பாடுவோம் நம்ம பாட்டெல்லாம். பாரிருக்க செமனி பூங்காவில் நேசர் என்று சொல்லி எவ்வளோ பாடுபட்டாருங்க. அப்போ கூட தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, அவரை பிடித்து நிறுத்தலை. தேவன் சித்தப்பட்டிருந்தா ஒரு சன நிமிஷத்தில் எல்லாரும் ரட்சித்திருக்கலாம். ஆனால் அவர் திட்டமில்லை. நம்முடைய பாவங்களை, மனித வடிவிலே நாம் செய்த பாவங்களை தேவனே மனித வடிவிலே வந்து, ஏனென்றால் படைக்கும்போது இந்த பாழாய் போன மனுஷனை தன்னுடைய சாயலில் படைச்சிட்டார். அவன் பிசாசுகிட்ட அடமானம் வச்சுட்டு சாயலை எழுந்துட்டான். இந்த தேவ சாயல் அங்கே அடமானம் வச்சாச்சு பிசாசுகிட்ட. அதை மீட்டெடுக்கிறது தான் தன்னுடைய குமாரனை அனுப்பும்படி தேவனே பரலோகத்தில் இறங்கி வருகிறார். அந்த சாயலை திருப்பி வாங்கி நமக்கு கொடுத்துட்டார். இப்போ அதுதான் அவரை கைவிட்டதுனால தான் நாம் இன்றைக்கு கைவிடப்படாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிக்கிறீங்களா? தவ நாட்களிலே இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது நாம் தியானிக்கிறது அதுக்கு தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் உலகத்திலே வந்து ஒப்பு கொடுத்தார். ஏன்? நீங்களும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மாத்திரமல்ல, அவர் இருக்கும் இடத்துல நாம் இருக்கும்படி. யோவான் 14 வாசி பாருங்க. கலங்க வேண்டாம், திகை வேண்டாம் சொல்ல, நான் போய் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வந்து நான் உங்களை அழைத்து கொண்டு போய் நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அந்த தேவன் தான் சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொன்னார். அந்த தேவன் தான் சொன்னார், என்னாலே என்று வேறு யாரும் உங்களுக்கு என்ன இல்லை, மீட்பதில் விடுதலை என்று சொன்னார். இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தேவனை நாம் எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆகவே கைவிடப்பட்டதாக ஒரு இடத்துல மாத்திரம் வாசிக்கிறோம். சொல்லிட்டேன், கைவிட்டீர் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். குமாரனே, நாம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அவர் கைவிட்டார். ஆனால் நாம் கைவிடப்படவே மாட்டோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக அப்படி நாம் விசுவாசித்தால் தம்முடைய ஒரே பேரான என்று குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், தம் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம மேல் வைத்த அன்பினாலே நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர், அடித்து கொலை செய்யப்படி ஒப்பு கொடுத்தவர், அவரையே நமக்காக கொடுத்தவர், நமக்கு மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்காமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அருளாது இருக்கவே மாட்டார். 8ல் 32 எவ்வளவு முக்கியமோ அதுபோல 31 முக்கியம். வாசிக்க பார்க்கலாம். இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று கேட்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் பாருங்க. பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே நீ கூப்பிடுற பொழுதே பக்கத்தில் இருக்கிறார். நாம் தேடுகிற பொழுது இங்கே தான் நின்று கொண்டே இருக்கிறார். தோ இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. பயப்படாத, நான் நோடு இருக்கிறேன், தோ இருக்கிறேன். அவர் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சொந்த குமாரனுடன் பாராமல் நமக்காக சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட அவர் சம்பாதித்த மீட்போடு கூட அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காது இருப்பாரோ, அருளாது இருப்பாரோ. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன? உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? யோசித்து பாருங்கள். இவை எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பாரா? கட்டாயம் கொடுக்கவே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நிச்சயமாகவே நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்மை ஆசீர்வதித்து நம்ம என்ன பண்ணுவார்? பெருக பண்ணார். நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை காப்பாற்றுவார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார், என்றென்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எழுந்து நின்று கை தட்டி பாடுங்க எல்லாரும். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே.